உனக்கு பல லட்சம் வருஷம் ஆண்டுகளாக உனக்கு ஜெனட்டிக் மெமரி ஒன்று இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நைட் லைஃப் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுற. நைட் லைஃப்பில் இந்த தூக்கமின்மை எதனால் மெயினாக வருது அப்படின்னாக்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட தவறான வாழ்க்கை நெறியினால தான் வந்து நமக்கு வருது. மனிதன் வெளிச்சத்தை, லைட்டை வந்து கண்டுபிடிச்ச ஆரம்பித்தான். இந்த லைட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த வெளிச்சத்தின் துணை கொண்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, அவனோட நைட் லைஃப்பை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இது நாளடைவில் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் மூளை அந்த பழக்கத்திற்கு வந்து அடாப்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து உங்களுக்கு தூக்கமின்மை வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நீண்ட நேரம் தவ பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக தூங்குனீங்கனாக்கா அது காலையில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் தவம் இருக்கும்போது, சமாதி நிலையில் இருக்கும்போது இந்த அமிர்த வெள்ளம் ஊறலாகும் கண்டினியூஸாக. அதனால தான் மெடிடேஷனை தூங்காமல் தூங்கி சுகம் காணுதல். ஹெல்த் கேஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் சிஎம் சதீஷ்குமார், சித்த மருத்துவர். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, தூக்கமின்மை, மன அழுத்தம். இந்த பிரச்சனையை தான், இதுக்கு காரணம் என்ன, இதுக்கு சித்த மருத்துவத்தின் வழியில் எப்படி தீர்வு அப்படின்றத தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ தூக்கமின்மை பிரச்சனை வந்து ரொம்ப அது ஃபேஷன் மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கங்க. என்கிட்ட இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் வராங்க, டாக்டர் எனக்கு தூக்கமே வரமாட்டிருக்கு அப்படின்றது சொல்கிறவங்களும் இருக்காங்க. வேறு நோய்களுக்கு வந்து வருவாங்க, வேறு நோய்கள், நிறைய நோய்கள். ஆனால் துணை நோயாக அவங்களுக்கு தூக்கமின்மையும் இருக்கும். சில பேருக்கு மன அழுத்தமும் சேர்ந்துருக்கும். தூக்கமின்மை அப்படின்றது எதனால் வருது அப்படின்னா, நாம் பழக்கப்படுத்துறது தான் நம்ம உடம்பை, நம்ம மூளையை நாம் பழக்கப்படுத்துறது தான். அதாவது வந்து நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. இந்த தூக்கமின்மை எதனால் மெயினாக வருது அப்படின்னாக்க, நம்மளோட லைஃப் ஸ்டைல், நம்மளோட தவறான வாழ்க்கை நெறியினால தான் வந்து நமக்கு வருது. நீங்கள் கொஞ்சம் லாஜிக்காக யோசிச்சு பண்ணி பாருங்கள். அதாவது வந்து கிட்டத்தட்ட பல லட்ச வருஷ ஆண்டுகளாக நம்ம மனித இனம் சூரியன் உதிக்கும் போது எந்திரிக்கும், சூரியன் அஸ்தமிக்கும் போது வந்துடும். ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட 8 மணிக்கு ஊரே அடங்கிட்டு இருக்கும் இல்லையா? சாப்பாடு மேக்ஸிமம் 6:30 7 மணியை தாண்டாது, 6:30க்குள்ளார சாப்பிட்டு முடிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி மனிதன் வெளிச்சத்தை, லைட்டை வந்து கண்டுபிடிச்ச ஆரம்பித்தான். இந்த லைட்டு கண்டுபிடிச்ச பின்னாடி அந்த வெளிச்சத்தின் துணை கொண்டு அவன் என்ன பண்ணான் அப்படின்னாக்க, அவனோட நைட் லைஃப்பை வந்து எக்ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். புரியுதுங்களா? இப்போ இந்த லைட் லைஃப் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகுதுன்றது வச்சுக்கோங்க. இப்போது என்ன பண்ணுறான், நைட் டைம் வந்து ஃபுல்லாக நைட் ரோமிங்கிறான், நைட் ஜாப்பு, நைட் டின்னர் அப்படின்றான். நைட்டு 12 மணி 1 மணிக்கு போய் பிரியாணி சாப்பிட்டுக்கிறாங்க. இந்த மாதிரி அவனோட வாழ்க்கை இதை வந்து அவன் வந்து மாற்றிக்க ஆரம்பிச்சிட்டான். உனக்கு பல லட்சம் வருஷம் ஆண்டுகளாக உனக்கு ஜெனட்டிக் மெமரி ஒன்று இருக்குது. ஆனால் நீ என்ன பண்ணுற, அதை பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு குறிப்பிட்ட நைட் லைஃப் வந்து எக்ஸ்பெண்ட் பண்ணுற. நைட் லைஃப்பை அதுக்கு உனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறது நமக்கு லைட்டு, கேஜெட்ஸ் இப்போ ஏகப்பட்டது இருக்குது. சில பேர் வேலை பணி நிமித்தமாக வந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து பார்க்குறாங்க. அதை நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நைட் டியூட்டி போகிறவங்களா இருக்காங்க, காவலர்கள் நைட் ஷிஃப்ட்டு பார்த்துட்ருக்காங்க, சில கம்பெனிகளில் வந்து நைட்டு. ஸோ வேலை பணி நிமித்தமாக போகிறாங்க, அது வேறு வழி இல்லை. ஆனால் இப்போ சந்தோஷமாக சுற்றுறதுக்கே அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னாக்கா, நைட்டில் வந்து இது பண்ணுறாங்க. அதுக்கும் தூக்கமின்மைக்கு என்ன சார் காரணம் அப்படின்றத நம்ம எடுத்துப்போம். இப்போது நம்ம உடம்புல மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகுது, சரியா? இந்த மெலட்டோனினோட வேலை என்ன அப்படின்னாக்க, இதுக்கு டீஏஜிங் ப்ராசஸ் வரையும் இருக்குது, ஓகேவா? நம்மளோட இளமையாக வச்சுக்கிற தன்மை வந்து இருக்குது. இது எப்போ நம்ம உடம்புல செக்ரேட் ஆகும் அப்படின்னாக்க, நம்ம நைட்டு ஒரு 9 மணிக்கு படுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அது இருட்டு ரூமில் வந்து படுக்கணும். அப்படி இருட்டு ரூமில் ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் நீங்கள் தூங்க ஆரம்பித்த பின்னாடி தான் 2 மணி நேரம் கழித்து உங்கள் உடம்புல வந்து சுரக்க ஆரம்பிக்குது. இப்படி சுரத்து உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உடம்புல நடக்கிற ரிப்பேர் மெக்கானிசத்தை அதுதான் பண்ணுது, சரியா? நீங்கள் தூங்கி எழும்போது உங்களுக்கு என்ன ஆகும், நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா? அது மெயினாக கொடுக்குறதே இந்த ஹார்மோன் தான்.
இந்த மெலட்டோனின் ஹார்மோன் இது எங்கேருந்து சுரக்குது அப்படின்னா பீனியல் கிளாண்ட்லேருந்து நமக்கு சுரக்குது. இது எப்போ சுரக்குதுன்னா நைட் டைமில் மட்டும்தான் சுரக்குது. இருட்டு ரூமில் வந்து சுரக்கும்போது தூங்கும்போது மட்டும்தான் இது சுரக்குது. சரியா? அப்போது நீங்கள் ஏதோ ஒரு வேலை காரணமாக, வேலை பளுவின் காரணமாக, இல்லை உங்கள் லைஃப் ஸ்டைலு காரணமாக அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னாக்க, நீங்கள் நைட்டு ஒரு 10-11 மணி வரையும் முழிச்சுன்னு இருக்க ஆரம்பிச்சிடுறீங்க உங்களோட லைஃப் ஸ்டைலில். அப்போ 10-11 மணி 12 மணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போது நீ இந்த ஹார்மோன் சூரிய ஒளி நம்ம பட்ட உடனே இந்த ஹார்மோன் சுரக்கிறது வந்து நின்றும். நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அப்போ நீங்கள் நைட்டு 10-11 மணி வரையும் இது பண்ணுறீங்க, முழிச்சுன்னு இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே படுக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த ஹார்மோன் எப்போ சுரக்க ஆரம்பிக்கும்? ஒரு மணி 2 மணி. அது இருட்டு ரூமில் பட்டுதான் மட்டும்தான். நீங்கள் டிவியை போட்டு விட்டோ இல்லை வந்து லைட்டு போட்டு விட்டோ நீங்கள் தூங்குனீங்கன்னா வந்து உங்கள் உடம்புல வந்து இது சுரக்காது இல்லையா? அப்போ என்ன ஆகும்? ஒரு கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு வந்து சுரக்கும். அப்போ இது உடலில் பற்றாக்குறை இருந்துகிட்டே இருக்கும். அப்போ மூளைக்கு வந்து போதுமான ரெஸ்ட்ன்றது இருக்காது. ஒரு அந்த தேவையான அந்த புத்துணர்வு வந்து கிடைக்காது. இது நாளடைவில் ஆக 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 என்ன ஆகுது அப்படின்னா, உங்கள் மூளை அந்த பழக்கத்திற்கு வந்து அடாப்ட் ஆகுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து உங்களுக்கு தூக்கமின்மை வந்து பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. இதை வந்து யார் பழக்கப்படுத்துகிறா? நீங்கள் தான் பழக்கப்படுத்துகிறீங்க. உங்களோட வாழ்க்கை முறை தான் வந்து பழக்கப்படுத்துது. அப்போ இது என்ன ஆகுது? அப்புறம் எனக்கு தூக்கம் வரதில்லை, நான் 1 மணி நேரம் தான் தூங்குறேன், 2 மணி நேரம் தூங்குறேன்றது நீங்கள் சொல்கிறீங்க. சரி, இந்த மெலட்டோனின் ஹார்மோன் செக்ரேட் ஆகுது, இதெல்லாம் வந்து ஆங்கில மருத்துவம் கண்டுபிடிச்சிது. நீ வந்து சித்த மருத்துவத்தில் இதை சொல்கிறியே, இதுக்கும் சித்த மருத்துவத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்றத நீங்கள் கேட்கலாம் இல்லையா? ஆக்சுவலாக சித்த மருத்துவத்தில் இந்த ஹார்மோன் சுரப்பை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்னென்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க, அகத்தியர் வந்து அவரோட அகத்தியர் ஞானம் அப்படின்ற அந்த நூலில் வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு? கற்பமென்ன வெகு தூரம் அலைய வேண்டாம், காடுகளில் கண் முகடுகளில் திரிய வேண்டாம், சர்ப்பமதோர் தலையில் நின்று சாகாத கால் கண்டு முனையில் ஏற நிஜமான கருநெல்லி சாற்றை காணு. சொற்பம் என்ன விட்டால் விழுந்து போய். அதாவது வந்து இது அகத்தியர் வந்து இதை சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னாக்க, கற்பம், அதாவது வந்து கற்பம்ன்றது என்ன அப்படின்னா, நம்ம உடலை அழியாமல் வைப்பதற்கான மருந்து கற்பம்னு சொல்லுவாங்க சித்த மருத்துவத்தில். சரியா? அந்த கற்பம் உனக்கு வேணும்னா நீ வந்து காடு மேடெல்லாம் திரியாத, சர்ப்பம் முதல் தலையில் நின்று அப்படின்றதுனால உடனே வந்து சர்ப்பம்னா பாம்பு மேலே தலை மேலே நின்று அதை இது பண்ணணுன்றது அவசியம் கிடையாது. நம்ம இந்த இடத்துல வந்து அவர் சேக்ரம் போன்னு சொல்கிறாரு. அதாவது வந்து நீங்கள் உங்கள் இடுப்பு பகுதியில் சேக்ரம் போனுன்றது இருக்கும். அது பார்த்தீங்கன்னாக்கா நாகப்பாம்பு மாதிரி தான் இருக்கும். இது இப்படி திருப்பி வச்சிங்கன்னா நாகப்பாம்பு மாதிரி இருக்கும். இப்படி நீங்கள் சப்பளங்கால் போட்டு கீழே உக்காந்திங்கன்னா அது இப்படி போயிடும். அதனால் சர்ப்பம் முதல் தலையில் நின்றுனாக்கா நீங்கள் சப்பளங்கால் போட்டு அந்த பொசிஷனில் உட்காந்திங்கன்னா அந்த கரெக்டாக அந்த சர்ப்பத்தோட தலையில் உட்கார மாதிரி தான் இருக்கும். சர்ப்பம் முதல் தலையில் நின்று சாகாத கால் கண்டு. சாகாத கால் அப்படின்னாக்கா, கால் அப்படின்னா காற்றை குறிக்கும், ஆக்சிஜனை குறிக்கும், ஆக்சிஜன் இதை குறிக்கும். சாகாத கால்னா அந்த இடத்துல அன்பர்ன்ட் ஆக்சிஜன் நம்ம எடுக்கலாமா அப்படின்னா, அதை விட எப்படி உங்களுக்கு நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி எடுத்துக்கலாம்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்டு. அதாவது வந்து ஆக்சிஜனோட செயல்பாடு வந்து நமக்கு கம்மியாக. சாகாத கால் கண்டு. ஏன்னா நம்ம ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸுன்னே ஒரு இது இருக்குது. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் அப்படின்னாக்க, ஒரு செல்களில் இந்த ஆக்சிஜன் வினை புரிஞ்சு ஏற்படுறதுனால ஏற்படுற பிரச்சனைகள். அது வந்து செல்களோட ஜெனட்டிக் ஸ்ட்ரக்சர்லேருந்து டிஎன்ஏ ஸ்ட்ரக்சர்லேருந்து மாற்றுது. அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால செல் டெத்து சீக்கிரமாக நடக்குது. அந்த ஆக்சிடேஷன் ப்ராசஸ் வந்து கம்மியாக நடந்துச்சுனாக்கா நம்ம செல்கள் வந்து நீண்ட நாள் உயிரோட இருக்கும் அப்படின்றது இப்போ நமக்கு ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி உள்ள ப்ராப்பர்ட்டி தான் இவங்க சாகாத கால் கண்டு முனையில் ஏறி, அதாவது வந்து மூச்சு பயிற்சியின் மூலமாக இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு முனையில் ஏறி அதாவது வந்து மூளைக்கு இது பண்ணும்போது நிஜமான கரிநெல்லி சாற்றை காணு. அதாவது வந்து அவ்வைக்கு அதிகமான நெல்லிக்கனி கொடுத்தாங்க. என்ன சொல்லி கொடுத்தாங்க? சாகாத உயிரோட நீண்ட நாள் வாழுங்க அப்படின்றதுக்காக ஒரு நெல்லிக்கனியை கொடுத்தாங்க. ஆமாம் தானே? அப்போ நெல்லிக்கனியில் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு வந்து தெரியும், நெல்லிக்கனியில் நிறையா ரிச் ஆஃப் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் எடுத்தாக்க நமக்கு வந்து இளமையாக இருக்கலாம், சாவை வந்து தள்ளி போடலாம் அப்படின்றது நமக்கு தெரியும். ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஔவையாருக்கு அதிகமாக நெல்லிக்கனி கொடுத்துருக்காது. எதுக்கு? இதில் வந்து நிறையா
இதை சாப்பிட்டீங்கன்னாக்கா நீங்கள் நீண்ட நாள் உயிரோடு இருந்து தமிழ் தொண்டு ஆற்றலாம் அப்படின்றதுக்காக கொடுத்தாரு. அப்போது நெல்லிக்கனிலாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது, இதை சாப்பிட்டா நீண்ட நாள் உயிரோட வாழலான்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. தமிழர்களுக்கான இந்த பண்டைய அறிவில் இருந்திருக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல வந்து அகத்தியர் என்ன சொல்கிறாரு, நிஜமான கருநெல்லியை சாப்பிடுன்றாரு. கருநெல்லிக்காய் இது நெல்லிக்காயோட பண்பு என்ன, இது ஆன்டி ஆக்சிடென்ட் சொன்னோம் இல்லையா? அப்போ நிஜமான கருநெல்லி சாற்றைக்கானு அங்கேருந்து ஒரு ஹார்மோன் வந்து சுரக்குது. அந்த ஹார்மோன் வந்து உனக்கு நீண்ட ஆயுளை தரும் அப்படின்றத கிட்டத்தட்ட அகத்தியர் வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஹார்மோன் செக்ரேட் பண்ணுறதுன்றது வரையும் எழுதி வச்சுருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் நீங்கள் ஒரு சாமியார், அதாவது வந்து சித்தர்கள்லாம் வந்து தவம் இருக்கிறதுக்காக காட்டுக்கு போவாங்க இல்லையா? காட்டுக்கு போகும்போது அவங்க ஒரு குகையை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா காட்டுக்குள்ளார அந்த குகையில் எப்போதும் தன்னை சுற்றி இருட்டு ரூம் இருக்கும். இருட்டு டார்க்கு கும் இருட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இருள் சூழ்நிலையில் இப்போது நம்ம என்ன பண்ணுறோம், நைட்டு படுக்கிறோம், 2 மணி நேரம் தூங்கின பின்னாடி இந்த ஹார்மோன் செக்ரேட் ஆகுது. சூரிய ஒளி பட்ட உடனே வந்து நமக்கு இந்த ஹார்மோன் வந்து நின்றுது. ஆனால் இதோட இந்த மெலட்டோனின் ஹார்மோனோட இது பெனிஃபிட்ஸ்லாம் பார்த்தோன்னா டிஏஜிங் ப்ராசஸ்லேருந்து ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி கற்பமாக இது பண்ணுதுன்றாங்க. அப்போது இதை நம்மளால கண்டினியூஸாக சுரக்க வைக்க முடிந்தால், நம்ம உடம்பால் நீண்ட நேரம் வந்து கண்டினியூஸாக இந்த 12 மணி நேரம் தூங்குறது இல்லாமல் கண்டினியூஸாக நம்ம உடம்புல சுரக்க வைக்க முடிஞ்சிச்சுன்னா அப்போது என்றும் இளமையாக இருக்க முடியும் அப்படின்றத சித்தர்கள் நம்பினாங்க. அதனால தான் சித்தர்கள் தவம் இருக்கிறதுக்கு வந்து ஒரு குகை பகுதியில் போயிட்டு அந்த இருட்டான சூழ்நிலையில் உட்காந்து நீண்ட நேரம் தவம் பண்ணுவாங்க. நீங்கள் நார்மலாக தூங்குனீங்கனாக்கா அது காலையில் முடிஞ்சு போயிடும். ஆனால் நீங்கள் தவம் இருக்கும்போது, சமாதி நிலையில் இருக்கும்போது இந்த அமிர்த வெள்ளம் ஊறலாகும் கண்டினியூஸாக. அதனால தான் மெடிடேஷனை தூங்காமல் தூங்கி சுகம் காணுதல். ஏன்னா எண்ணமற்ற நிலையில் நிற்கணும். எண்ணமற்ற நிலைனாக்க இப்போ நீங்கள் தூங்கும்போது எப்படி எந்த சிந்தனையும் இல்லாமல் நீங்கள் எண்ணமற்ற நிலையில் இருக்கீங்களோ அந்த மாதிரி இருக்கணும். அப்படி நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு இந்த ஹார்மோன் வந்து சுரக்கும். அப்படி நீங்கள் கண்டினியூஸாக உங்கள் உடம்புல நீங்கள் மெடிடேஷன் சமாதி நிலையில் உட்காரும்போது வாரக்கணக்கில் உங்கள் உடம்புல அதை சுரக்க முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் மெடிடேஷனில் உட்காந்திங்கன்னா தன்னை மறந்து உட்காரும்போது நீங்கள் ஒரு நாள் எழுந்திரிக்கலாம், 2 நாள் எழுந்திரிக்கலாம், வார கணக்கில் எழுந்திரிக்கலாம், இல்லை மாத கணக்கில் கூட எழுந்திரிக்கலாம். அதுதான் வந்து சித்தர்கள் வந்து சொல்கிறது. சரிங்களா? அப்போது இந்த ஹார்மோன் இருந்துச்சுன்னா நீங்கள் இளமையாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து இந்த முறையை வந்து அந்த மெடிடேஷன் சித்தம், அதாவது வந்து சமாதி நிலை அப்படின்றது எல்லாமே சித்தர்கள் வந்து சொல்கிறது. சரி, நம்ம எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ டாபிக் வந்துட்டோம். அப்போது நீங்கள் இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு நீங்கள் கரெக்டாக தூங்கி உங்கள் மூளையை உடம்பை பழக்கப்படுத்தணும். இப்போ அதை 2வது வந்து பி காம்ப்ளெக்ஸு, நமக்கு தெரியும் விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ், அது நம்ம உடம்புல பற்றாக்குறை இருந்தாலும் நமக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவோம், தூக்கமின்மை டிஸ்டர்ப் ஆகும். ஸோ இதுக்கு சித்த மருத்துவத்தில், இந்த தூக்கமின்மை பிரச்சனைக்கு சித்த மருத்துவத்தில் என்ன தீர்வு கொடுக்க முடியும் அப்படின்னாக்கா, இங்கே கசகசா சூரணம் அப்படின்றத கொடுப்பாங்க. கசகசா சூரணத்தை வந்து நம்ம மெயினாக வந்து சித்த மருத்துவத்தில் வந்து பயன்படுத்துவோம். இந்த கசகசா வந்து ஏன் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னாக்கா, கசகசால இதோட காயோட அந்த பாலில் இருந்து தான் அபீன் வந்து செக்ரேட் ஆகுது. அதை வச்சு தான் நமக்கு தூக்க மருந்துகள் எல்லாமே வந்து நமக்கு வந்து இதாகுது. ஆனால் இந்த கசகசா நம்ம வீட்டிலே உணவாக பயன்படுத்தலாம் அப்படின்னு வந்து ரெகுலராகவோ இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் டேப்லோ நம்மளால் வந்து பயன்படுத்த முடியும். ஆனால் கசகசா ஒரு உணவு, அதை ரெகுலராக வந்து நம்ம சாப்பாட்டில் வந்து பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ அப்போ நான் சொல்கிற இந்த இன்க்ரீடியன்ட், அதாவது வந்து ஒரு 5 பொருட்கள் இருக்குங்க. அந்த 5 பொருட்களை நீங்கள் எடித்து சூரணம் பண்ணி வச்சுட்டு ரெகுலராக சாப்பிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு இந்த தூக்கமின்மை பிரச்சனை நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இந்த 5 பொருள் என்னென்ன பொருள் அப்படின்னாக்க, கசகசா, அமுக்கரா, குரோசானி ஓமம், பெருஞ்சீரகம். அதுக்கடுத்தது தேவை அப்படின்னாக்கா இதில் கொஞ்சோண்டு வசம்பு கொஞ்சம் நம்ம சேர்த்தலாம், சுட்டு கறிக்கு போட்டு தேவை அப்படின்னாக்கா. இல்லைன்னா வசம்பை வந்து நம்ம கட் பண்ணலாம். சரிங்களா? இதை நம்ம இந்த 4 பொருளை பிடிச்சி சமமாக பிடிச்சி சூரணம் பண்ணி வச்சுட்டு பாலில் போட்டு லைட்டாக ஒரு கொதிக்க வச்சு அந்த பாலை காலையிலையும் சாயந்தரமும் ரெகுலராக குடிச்சிட்டு வந்தீங்கன்னாவே போதும், உங்களுக்கு
இந்த தூக்கமின்மை பிரச்சனை படிப்படியாக கம்மியாகும். இந்த சூரணம் அதுக்கு மட்டும்தான் கேட்குமா? இல்லை. இந்த இந்த சூரணத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு எனக்கு எனக்கு எப்போ யாரை கேட்டாலும் 10 வயசு பையன், இது 20 வயசு பையன்லாம் ஸ்ட்ரெஸ்ஸுன்றான். அந்த 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 மன அழுத்தம் வந்து கம்மியாகும். அந்த மன அழுத்தம் எதனால் கம்மியாகுது? அவனுக்கு அந்த மைண்டு ஃப்ரீனஸ் இல்லை. அதனால தான் அந்த மன அழுத்தம் வந்து இதாகுது. ஸோ அதுக்கு இந்த சூரணத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்கும். இதே போல் நிறைய சித்த மருத்துவ குறிப்புகளோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம ஹெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.